ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்களினுடைய அதிக நேர இல்லறத்திற்கு உண்டான எளிமையான மருத்துவ குறிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக நீங்கள் பார்க்கும்போது பலவிதமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிலான பல தகவல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்கும். இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிறது எல்லா இளைஞர்களும் மற்றும் ஆண்களும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நீண்ட நேரம் நாம் இல்லறத்தில் இருக்கணுங்க, எங்களோட துணையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது காமனாக இருக்குது. பட் இதை பெண்களும் விரும்புவார்கள் அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறது ரொம்ப தவறு. இந்த நீண்ட நேர இல்லறம் என்பதே ஆண்களினுடைய ஒரு விதமான மனதினுடைய எண்ணம் தான். பெண்கள் இதை விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதை அவங்க மோஸ்ட்லி லைக் பண்ணுறதில்ல. அவங்க கணவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அன்பான வார்த்தைகளையும் காதலையும் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அந்த இல்லறத்தையே அவங்க விரும்புகிறாங்க. வாக்ஷாயனர் அப்பயே சொல்லிட்டாரு, என்னன்னா, ஒரு பெண்ணை நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் அந்த பெண்ணிடம் நீ காதலை வெளிப்படுத்த வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நீ உன்னோட ஆண்மை பலத்தை அந்த பெண்கிட்ட வெளிப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு பெண் உன்னையே சுற்றி சுற்றி வர வேண்டும், நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வர வேண்டும். அப்படின்னா அந்த பெண் கிட்ட நீங்க வெளிப்படுத்துவது உண்மையான காதலை மட்டுமே. அந்த உண்மையான காதலை அந்த பெண்ணிடத்துல வெளிப்படுத்தும் பொழுது அவள் தாராளமாக உங்களுக்காகவே இருப்பாள். நீண்ட நேர இல்லறத்தை அவள் உங்களுக்கு கொடுப்பாள். அது என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வண்டின்னா அது ஆணுன்னு வச்சுக்கலாம். இந்த வண்டிக்கு மேலே ஏறி உக்காந்து ஓட்டுற ஓட்டுநர் யாருன்னா அது பெண். ஸோ ஒரு பெண் நினைச்சாதான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். அதன்படி ஒரு பெண் தன்னுடைய கணவனை முழுமையாக நேசிக்கும் போது, காதலை வச்சிருக்கும் போது, அவளினுடைய அந்த செய்கையே ஆணுக்கு அதீத அன்பையும் ஆசையும் இல்லறத்தில் தூண்டி அவன் இயற்கையாகவே நீண்ட நேரம் இருப்பதற்கு அது வழிவகை செய்யும். ஆனால் நம்மளுடைய இந்திய பெருநாட்டில் இந்த மனைவிகளை ஆண்கள் ட்ரீட் பண்ணுற விதங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம், நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை, ஆனால் பட்டு அதிகப்படியான ஆண்கள் இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியும் இல்லறம் முடிந்த பின்பும் தன்னுடைய மனைவியிடம் பேசுவதே இல்லை. அதாவது காதல் விஷயங்களை பேசுவதே இல்லை. அதாவது ஒரு கொஞ்ச நேரம் இருக்கிறோமா, இருந்த உடனே அவங்க வேலையை பார்த்துக்கலாம். தூங்குறதா இருந்தால் தூங்கலாம், இல்லை வேலை செய்கிற மாதிரி இருந்தால் போய் அவங்க வேலையை செய்யலாம். இப்படிப்பட்ட விஷயந்தான் நம்மளோட கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி இருக்குது. இதை பெண்கள் சொல்கிறதில்ல, இதை ஒரு பெரிய குறையாகவும் சொல்கிறதில்ல. பட் அவங்க உளவியல் ரீதியாக இதை நினச்சிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. இது ஆண்கள் செய்கிற பெண்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு தவறு, மிகப்பெரிய தவறு. எப்பயுமே ஆண்கள் பெண்களிடத்துல இல்லறம் முடிந்த பிறகு குறைந்தது 15 நிமிடமாவது அன்பான காதல் வார்த்தைகளை பேசணும், கொஞ்சணும். அதான் அந்த இல்லறத்திற்கே உண்டான சில புற வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்யணும். அப்பதான் அந்த பெண்
தன்னுடைய கணவன் நம்மை இதற்காக மட்டும் உபயோகிக்கவில்லை, அன்புக்காகவும் காதலுக்காகவும் நேசிக்கிறார் அப்படின்னு அந்த பெண் உணர்வால் உங்களோடு இணக்கமாக இருப்பாள். ஆனால் இதை எந்த ஆணும் செய்யறதுக்கு தயாராக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆணினுடைய அந்த ஆண்மை சக்தி அதிகரிக்க வேண்டும் என நினைத்தால் இல்லறம் வைத்து கொள்ளக்கூடிய முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னங்க இல்லறம் வைக்கிற முறை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எந்த நேரத்தில் இல்லறம் வைத்தால் சிறப்பானது என்பதை ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பயுமே இல்லறம் வைத்து கொள்வதற்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தா இரவு பொழுது அல்லது அதிகாலை பொழுது, இதுதான் கரெக்டான டைமிங். பட் எந்த டைம்லையும் ஈடுபடலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் ஒரு கரெக்டா இதுக்கு உண்டான நேரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நேரத்தை தான் சொல்றது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள், இந்த டைமிங்கை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றது. இது பேரே பாருங்க, பிரம்ம முகூர்த்தம். பிரம்மனின் வேலை என்ன? படைக்கிறது, சிருஷ்டிக்கிறது. ஸோ அந்த படைத்தல் வேலையை செய்வதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்படுது. இந்த டைமில் புதிய கலைகள் கற்கலாம், அதே மாதிரி தெய்வ பக்தியில் ஈடுபடலாம், தியானங்களை செய்யலாம். இதுக்கும் இந்த நேரம் உகந்தது தான். ஸோ புதிதாக திருமணமான தம்பதியர்கள் இந்த அதிகாலை பொழுதுல இல்லறத்தில் ஈடுபட்டீங்கன்னா இயற்கையாகவே ஆண்களின் டெஸ்டோஸ்டரான் அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு நேரம், அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கிற நேரம் அதிகாலை பொழுது. இந்த டைமில் ஆண்கள் பெண்களோடு இணக்கமாக இணையும் பொழுது நீடித்த இல்லற நேரம் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும். இது ஃபஸ்ட்டு திங்கு. அடுத்தது இரவு நேரத்தில் ஈடுபடுறது, இரவு பொழுதுல ஈடுபடுறது. இந்த இரவில் ஈடுபடும் போது ஆண்கள் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, சாப்பிட்டு குறைந்தது 3-4 மணி நேரத்திற்கு பிறகுதான் ஆண்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். சாப்பிட்டு 3-4 மணி நேரத்துக்கு பிறகு. ஏங்க அதுக்குள்ள ஈடுபட்ட என்னங்க ஆகும்? ஆணினுடைய அந்த ஜீரண மண்டலத்தில் உணவுகள் இருக்கு, அதாவது அதிகமான உணவுகள் செமிக்காம வயிற்றில் இருக்கும்போது அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டாங்கன்னா ஒரு விதமான அசௌகரியம் ஏற்படலாம், அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஈடுபடலாம். அதே மாதிரி நீடித்த நேரம் இல்லறம் இல்லாத ஒரு வாய்ப்புகள், சீக்கிரமா வெளியேறுதல், வெள்ளை திரவம் வெளியேறுதல் முதலிய விஷயங்களை உச்சநிலை அடைஞ்சிடுறது ஆண்கள். இந்த மாதிரியான குறைகளை ஆண்கள் அனுபவிக்கலாம். அதனால எப்பயுமே இல்லறத்துல நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னா இந்த 2 நேரங்களை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலை நேரம், இரவு நேரம். இரவுனா சாப்பிட்டு 3-4 மணி நேரம் கழிச்சு. இது பெண்களுக்கும் பொருந்தும். பெண்களும் சாப்பிட்டு உடனே ஈடுபடுறது வேண்டாம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஈடுபடும். எப்பயுமே இல்லறம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஈடுபடுறதும் சிறப்பானது. சில பேர் குளிக்காம ஈடுபடுவாங்க. சில பேர் கேட்பாங்க, குளிக்கிறது அவசியமாங்க அப்படின்னு கேட்பாங்க. மிக மிக அவசியம். ஏன்னா மனிதனினுடைய அந்த உடல் வாசம் இயற்கையாகவே அதீத ஒரு உணர்வை தூண்டிவிடும் ஒரு விஷயமா இருக்கும். ஆணினுடைய வாசம் பெண்ணுக்கு உணர்வையும், பெண்ணோட வாசம் ஆணுக்கு உணர்வையும் தூண்டிவிடும். இது எல்லா விலங்குகளுமே பாருங்க தன்னுடைய இணைய தேடி கண்டுபிடிக்கிறது இந்த நறுமணத்தை வச்சு, வாசத்தை வச்சு தான் தேடி கண்டுபிடிச்சி போகும். இன்னைக்கு நவீன காலகட்டத்தில் அதை நம்ம மாற்றிட்டோம். சென்ட் அடிச்சுக்கிறோம், சோப் போட்டுக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். அந்த மனிதனினுடைய அந்த இயற்கையான அந்த தோல் வாசனையே தெரிகிறதில்ல. நல்லா பாருங்க, ஒரு ஆண்கிட்ட ஒரு மாதிரி மனம் வரும், பெண்கிட்ட ஒரு மாதிரி மனம் வரும். அதுவும் அந்த இல்லறம் வைத்து கொள்ற சமயத்தில் அந்த ஏற்படக்கூடிய அந்த வாசம் இயற்கையாகவே இவர்களுக்கு ஒரு விதமான
தூண்டுதலை ஏற்படுத்தும். இது மூலமா உணர்வுகள் அதிகமாகி நீண்ட நேர இல்லறமும் ஒரு திருப்திகரமான இல்லறமும் ஈடுபடும். சில பேர் குளிக்காம ஈடுபடுவாங்க. இது மிகப்பெரிய அசௌகரியத்தை 2 பேருக்குமே ஏற்படுத்தும். என்னப்பா அது எப்படா முடியும்? ஏன்னா இல்லறத்துல நீ எதையும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். இருவரினுடைய பரஸ்பர சம்மதம் இருந்தால் நீ எதையும் செய்யலாம். நீயே ஒரு புக்கு போடலாங்கிறார் வாக்ஷாயனர். நீயே ஒரு புக்கே எழுதலாம். வாக்ஷாயனர் புக் எழுதிட்டார் அப்பயே. இந்த இல்லறத்துக்காக முதலில் புக்கு போட்டவங்களே நம்ம இந்தியர்கள் தான். வாக்ஷாயனர் அப்பயே புக்கு போட்டாரு. நீ ஒரு புக் எழுதலாங்கிறார். 2 பேருக்கும் சம்மதம், ஒத்துழைப்பு, ஓகே அப்படின்னா நீயே ஒரு வாக்ஷாயனரா மாறலாம். ஏன்னா இல்லறத்துல கட்டுப்பாடுகளோ விதிமுறைகளோ எதுவுமே கிடையாது. ஆனா தொடங்குற புள்ளி அப்படிங்கிறதுல விதிமுறைகள் இருக்கு. வாக்ஷாயனரே சொல்றாரு, அருவருப்பு பார்க்க கூடாது, அதுக்கு நீ சுத்தமா இருக்கணும். சுத்தமே உன்னுடைய நீடித்த இல்லறத்தின் ஆதாரமா அமையும், உன்னுடைய எதிர்பாலினத்தை ஈர்க்கிற விஷயமா அமையும். ஸோ குளிச்சுட்டு எப்ப ஈடுபட்டாலும் முடிஞ்ச பிறகு போய் குளிக்கிறது தான் காமனா நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே பாருங்க, இல்லறம் முடிஞ்ச பிறகு போய் குளிப்பாங்க. அப்படி இல்லாம இல்லறம் தொடங்கறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு ஈடுபடுறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாகவும் நீண்ட நேர அந்த இல்லறத்தை இயற்கையாவா நீங்க பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையும். இது ஃபர்ஸ்ட் திங்க். 2வது, சில பானங்களை அருந்துவது. இதை குறிப்பா ஆண்கள் அருந்துவது ரொம்ப நல்ல பலனினை கொடுக்கும். ஆண்கள் நீடித்த நேரம் சும்மா கிங்கு மாதிரி நின்று விளையாடுறதுக்கு சில பானங்கள் சொல்லப்படுது. இது இயற்கையான பானம் தான். பசும் பால், முடிஞ்ச அளவுக்கு பேக்கெட் பாலை தவிர்த்துட்டு கறந்த ஃப்ரெஷ்ஷான பால் நீங்க வாங்கிட்டு, இந்த பாலை பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிக்கணும். அந்த பசும் பாலோட தேன், வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் தேனை மிக்ஸ் பண்ணிக்கணும். சுவைக்காக நாட்டு சர்க்கரையோ பனங்கள் கொண்டோ சர்க்கரையோ போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சில பேர் சர்க்கரை போடலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக போட்டுக்கலாம், எந்த விதமான தவறும் இல்லை. இது ஒரு இயற்கை உணர்வு பெருக்கி பானமாக செயல்படும். இந்த பாலும் தேனும் கலந்த, கரெக்டாக பாருங்க, அந்த பால் சுட சுட இருக்கும்போது தேன் கலக்கக்கூடாது. வெதுவெதுப்பா இருக்கும்போது அந்த தேனை கலந்து இதை ஆண்கள் குடிக்க வேண்டும். இப்படி இந்த பாலும் தேனும் கலந்த அந்த அந்த பானத்தை ஆண்கள் குடித்து விட்டு இரவு நேரத்தில் குடிச்சாங்கன்னா என்ன மாதிரியான உடலில் இது மாற்றங்களை ஏற்படுத்தும்னா, ஃபர்ஸ்ட் திங்க் ஆண்களுடைய மனநிலையை அப்படியே லேசாக்கும், அப்படியே சமநிலைப்படுத்தும். அதாவது மனநிலையில் நீங்க பதட்டம் இல்லாமலும் ஒரு விதமான தயக்கம் இல்லாமலும் அச்சம் இல்லாமலும் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுதுதான் உங்களுக்கு நீண்ட நேர இல்லறம் இருக்கும். சில பேர் பாருங்க, மனதளவில் ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோட ஈடுபடும் போது அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் அந்த இல்லறம் சரியா நடக்காது. அதனால மனதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் உணர்வுகளை இயற்கையாகவே அதிகப்படுத்த இந்த தேன் பிளஸ் பால் பானகம் உதவி செய்யும். மட்டுமில்லாமல் சீக்கிரமா ஆண்கள் உச்சநிலை அடைஞ்சிடறாங்க, சீக்கிரமா வெளியேறிடுது. எனக்கு அதுவும் தண்ணி மாதிரி வெளியேறுது, ரொம்ப நீர்த்து போய் வெளியேறுது. ஒன்று, சீக்கிரமா வெளியேறுது. இந்த 2 கம்ப்ளைண்ட்டும் நீங்க சொல்றீங்க, அதனால எனக்கு இந்த இல்லறம் பாதிக்கப்படுது அப்படின்னா, கண்ணை மூடிட்டு தேனும் பாலும் கலந்த கலவையை இரவில் பருகிவிட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால், நீங்க எதிர்பார்க்காதபடி, நீங்களே ஒரு நிமிஷம் பிரம்மாண்டமா இருக்குங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நீண்ட நேர இல்லறம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை. இதை பெண்கள் குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமா பெண்களும் குடிக்கலாம், பெண்களும் குடித்து பயனினை பெறலாம், இந்த பாலும் தேனும் கலந்த கலவைய. அதே மாதிரி அதிகாலையில் ஈடுபடுறீங்க அப்படிங்கும் போது இந்த பாலும் தேனும் கலந்து ஈடுபடலாம். இந்த தேன் அப்படிங்கும் போது கொம்பு தேன், மலை தேன் ஆகியவையை பயன்படுத்தலாம்.
கடைகளில் விற்கக்கூடிய தேனை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் அது எந்த அளவுக்கு தரமானது சுத்தமானதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் கொம்பு தேன் மலைத்தேன் சுத்தமான இடத்துலேருந்து அந்த 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 காட்டு பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தேனை நாம் இயற்கையாக பயன்படுத்தும் போது அதனுடைய பலன்கள் வந்து ஏராளமாக கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த பால் தேன் கலவை உங்களுக்கு நீடித்த இல்லறத்தை கொடுக்க வழிவகை செய்யும். அதே மாதிரி சில பேர் இன்னும் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, என்னென்னா உடல் சூடு பிரச்சனையினால் எனக்கு வந்து அந்த எண்ணமே தோன்ற மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உடல் சூடை ஒரு பெரிய காரணமாக காட்டுவாங்க. எண்ணமே வரமாட்டேங்குதுங்க, அதை நினைக்கும் போதே தலைவலி வந்துடுது, இல்லை வேணான்னு தோணிடுது, இல்லை வந்து சில பேருக்கு அவங்களுடைய உறுப்பு எழுச்சி நிலை அடையும் 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே அப்படியே சுருங்கிடும். இந்த கம்ப்ளைண்ட்டையும் பல பேர் வந்து சொல்லுவாங்க. முதல்ல இந்த உடல் சூடுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சில பேருக்கு ஒருத்தரை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போதும், அவங்கள பிடிக்காதுன்னு நினைக்கும் போதும் அவங்களுக்கு அந்த தலைவலி வந்து வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்து வந்துடுற வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த உடல் சூடுனால மேக்ஸிமம் குளிச்சுட்டு ஈடுபட்டீங்க, அந்த பால் தேன் கலவையை குடிச்சிட்டிங்கனாவே மேக்ஸிமம் அந்த உடல் சூடு கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ஈடுபடலாம். ஒன்று, இந்த சீக்கிரம் அதாவது எழுச்சி நிலை அடையுது உடனே வந்து சுருங்கிடுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் அந்த ஆசை சீர்பட இல்லைன்னு அர்த்தம். இது வந்து குறைபாடாக பார்க்கப்படாது. இது மேக்சிமம் குறைபாடுன்னு சொல்ல மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லறத்தில் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் தேவைப்படுதுன்னு உடல் உணர்த்துது. சில பேருக்கு பாருங்கள், இருப்பாங்க 1/2 மணி நேரம் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, இருப்பாங்க. அந்த 1/2 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆணினுடைய உறுப்பு எவ்வளவு நேரம் அப்படியே பிறப்பாக நிற்கும் அந்த இல்லறத்தில் அப்படின்னா 4லிருந்து 9 நிமிடங்கள் கண்டினியூஸாக இருக்கிற அந்த கண்டினியூஸான அந்த விறப்பு நிலை வந்து 4லிருந்து 9 நிமிடங்கள் தான். சரிங்களா? அந்த எழுச்சி நிலைங்கிறது அதுக்கு மேலே போகணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு மேலேயும் போக முடியாது. ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலேயே அது சுருங்கிடும். அதனோட தன்மையே அப்படி தான். சுருங்கி அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து எழுச்சி நிலையை அடையும். இது காமன் தான், இதை நினச்சி பயந்துக்க தேவையில்லை. சில பேர் வந்து சொல்லுவாங்க, திடீர்னு சுருங்கிடுது, திடீர்னு எழுச்சி நிலை அடையுது, இது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. இதை நீங்கள் பிரச்சனையாக நினைக்கவே தேவையில்லை. இட்ஸ் காமன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய துணையோட இணையும் பொழுது சில விதமான யுக்திகளை பயன்படுத்தலாம். நீண்ட நேரம் ஈடுபடணும் அப்படின்னா சில விதமான யுக்திகளை பயன்படுத்தலாம். அதில் முதல் யுக்தி என்னன்னா, ஆண்கள் வந்து ஈடுபடும் போது மூச்சு காற்றினுடைய அந்த வேகத்தை கணக்கில் வச்சுக்கிறது, சீர்படுத்துறது. இது ரொம்ப முக்கியம். சில பேர் மூச்சின் வேகத்தில் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக இல்லறம் முடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய, சீக்கிரமாக வெளியேறிட்டோம். இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னா, மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுறது. இது இல்லறம் முடியும் வரைக்கும் இதையே ஃபாலோ பண்ண. அதுக்குன்னு ரொம்ப மெதுவாக இழுத்து ரொம்ப மெதுவாக வெளியே விடணுங்கிறதுல ஒரு நார்மலாக உள்ளே இழுத்து வெளியே விடுறது. இந்த மாதிரி ஒரு மூச்சு காற்றின் வேகத்தை சீர்படுத்தி நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு மூச்சு காற்றை ஒரு ஸ்லோவாக்கி நீங்கள் விட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களால் நீடித்த நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ், எளிமையான டிப்ஸு ஃபஸ்ட்டு. 2வது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இல்லறம் வைத்து கொள்ளக்கூடிய அறையில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த புகைப்படங்கள், குழந்தைகளின் புகைப்படங்கள் ஆகியவை மாற்றிருக்க வேண்டும். அழகழகான குழந்தைகளோட புகைப்படம். இன்னொரு சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, இல்லறம் புரியும் போது ஒரு பெண்ணாப்பட்டவள் அந்த அழகான குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து கொண்டே இல்லறத்தில் ஈடுபடும் போது அவளுக்கு பிறக்கும் அந்த குழந்தையும் அழகான தோற்றத்தில் இருக்கும், அறிவோடு இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுது. இது வந்து அறிவியல் ரீதியாக ப்ரூவனா அப்படின்னு பார்த்தா அப்படி நீங்கள் எடுத்துக்கிறத விட உளவியல் ரீதியாக ப்ரூவ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அழகழகான புகைப்படங்கள் சுற்றி அந்த இல்லறம் வைக்கிற இடத்துல
அதிகப்படியான வெளிச்சமும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சுற்றியும் நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இயற்கை காட்சி, குழந்தைகளுடைய புகைப்படம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு நீடித்த நேரம் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆண்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் யுக்திகளாக பயன்படுத்தி உங்கள் இல்லறத்தில் அதை அப்ளை பண்ணி நீடித்த நேரம் நீங்கள் இருப்பதற்கு வழிவகை செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.